ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு அப்பளமும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஈஸியான ஒரு குருமா பண்ணலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு 6 அப்பளம் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கிள்ளி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். பவுடர் அடிக்காமல் கொரப்பாக அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அப்பளத்தை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு சேர்ப்போம் இல்லையா. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதேமாரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம உருட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் தனித்தனியாக போட்டுக்கலாம். ஒன்றா போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு உடஞ்சி போயிடும். தனித்தனியாகவே போட்டுக்கலாம். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சது தான். அப்பளமும் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிடும். அதேமாதிரி போட்ட உடனேயும் திருப்பி விட்றாதீங்க, நம்மளுக்கு அது உடையும். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு தண்ணி இழுக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அப்பளத்தையும், அதை இது கூட சேர்த்துக்கலாம்.
கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா அருமையான அப்பள குழம்பு ரெடி. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த உருண்டை குழம்பு. அப்பளம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.